इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. ஸ்ரீ குருபியோ நமः. இன்றைக்கு ராகவ யாதவீய காவியத்துல 26வது ஸ்லோகத்தை பதிவு பண்ண போறோம். இந்த ஸ்லோகத்தை எடுத்துட்ட விஷயம் என்னது அப்படின்னு சொன்னா, ஸ்லோகத்தை நேரடியாக படிக்கும் பொழுது ஹனுமான் சீதையினுடைய இருப்பிடத்தை தெரிந்து கொண்டு வருகிறார். அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு ராமனும் பல மலைகளை கடந்து சமுத்திர கரைக்கு சென்று அடைகிறார் அப்படிங்கிற விஷயம் தெரிகிறது. இதே ஸ்லோகத்தை நாம பின்னாடியிலிருந்து முன்னாடி படிக்கும் பொழுது கிருஷ்ணன் இந்திரனை யுத்தத்தில் வென்று சொர்க்கத்தில் இருக்கக்கூடியதான அந்த பாரிஜாத விருட்சத்தை கொண்டு வந்தார், எடுத்து சென்றார் அப்படிங்கிற இந்த அர்த்தம் பின்னாடியிலிருந்து முன்னாடி பார்க்கும் பொழுது இந்த ஸ்லோகத்துல தெரியாது. முதல்ல நேரடியாக ஸ்லோகத்தை படிச்சு அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுப்போம். சாகராதி கமா பாதி நாகேஷோ சுரமாசஹ தம் சமாருத ஜங்கோப்தா பாதா சாத்ய கதோ கஜம். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம். சாகராதிகம் ஆபாதி நாகேஷः அசுரமாசஹ தம் சஹ மாருதஜம் கோப்தா அபாத் ஆசாத்ய கதஹ அகஜம். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய யோஜனா. ஆபாதி நாகேஷः அசுரமாசஹ கோப்தா சஹ சாகராதிகம் மாருதஜம் ஆசாத்ய அகஜம் கதஹா அபாத். முதல்ல ராமன் சீதையை தெரிந்து கொண்டு வருகின்றதான ஹனுமாரை பார்த்து சீதையினுடைய இருப்பிடத்தை தெரிந்து கொள்கிறார். அவர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறத சொல்றார். ஆபாதி நாகேஷா. ஆபா அப்படின்னு சொன்னா பிரகாஷா. ஆபாதி நாகேஷா. நாகேஷா அப்படின்னு சொன்னா, நாகஹான்னு சொன்னா சொர்க்கா, அதனுடைய தலைவர் இந்திரன். அதாவது சொர்க்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய, ராஜாவாக இருக்கக்கூடிய இந்திரனை காட்டிலும் பிரகாசம் பொருந்தியவர். ஏன் இதை இங்க சொல்றார்? இவர் இருக்கிற இடம் எப்பேற்பட்டது? காடு. தவிர ஒரு சோகத்துல இருக்கார். ஆனா அப்பயும் அவருடைய பிரகாசத்துல எந்த விதமான குறை வந்துடல, தேஜஸ்ல குறை வந்துடவில்லை. இந்திரனை காட்டிலும் அதிகமான தேஜஸோடு பிரகாசிக்கிறார். ஆபாதி நாகேஷா. ஆபா அதி நாகேஷான்னு இது பிரிச்சுக்கணும். ஆபான்னா தீப்தி, அதின்னா அதிகமாக, யாரை காட்டிலும். நாகேஷா நாகச ஈஷா சக்கரஹான்னு அர்த்தம். அதாவது இந்திரன், சொர்க்கத்தினுடைய அதிபதியான இந்திரனை காட்டிலும் அதிகமான ஒளி பொருந்தியவராக இருக்கிறார். தவிர அசுரமாசஹா. அசுரமா, அசுரன்னா தெரியும், ராட்சசர்கள். மான்னா லக்ஷ்மி. அவர்களுடைய சம்பத்தை பொறுத்து கொள்ளாதவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அசுரர்களுடைய சம்பத், அவர்களுடைய லக்ஷ்மி எப்பொழுது அதிகமாகும்? அதர்மம் அதிகமாகும் பொழுதுதான். அதாவது நேரடியாக அதர்மத்தை பொறுத்து கொள்ளாதவர் அப்படின்னு சொல்லாத, அசுரர்களுடைய அந்த சம்பத் ஐஸ்வர்யங்களோ அவர்களுடைய வளர்ச்சியோ பொறுத்து கொள்ளாதவர், அதாவது அதர்மத்தை பொறுத்து கொள்ளாதவர். அசுரமாசஹ. அசுரமா அப்படின்னா அசுரலக்ஷ்மி, அதை அசஹ பொறுத்து கொள்ளாதவர், இப்பேற்பட்டவரான ராமன். இன்னொரு ஒரு விசேஷனம் கோப்தா. இதுல ஏன் கோப்தான்னு சொல்றா அப்படின்னு சொன்னா, கோப்தான்னா என்ன அர்த்தம்? பாலகா, ரக்ஷகா, சர்வ பாலகா, தர்ம ரக்ஷகா. நாம் முன்னாடியே பார்த்தோம், அசுரர்களுடைய தனிப்பட்ட ஒரு சம்பத்துல இவருக்கு ஒன்றும் பொறாமையோ அந்த மாதிரி கிடையாது. அவர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அதர்மத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். அந்த அதர்மத்தை நீக்கி தர்மத்தை
வளரச் செய்து எல்லாரையும் காப்பாற்றுபவர் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காகத்தான் கவி என்ன பண்ணியிருக்கார், கோப்தான்னு அடுத்த ஒரு விசேஷனம் கொடுத்திருக்கார் ராமனுக்கு. எப்படி அவர் கோப்தாவாக ஆக முடியும், ரக்ஷகனாக எப்படி ஆக முடியும்? எம்மாதிரி ராட்சசர்களுடைய அழிவை ஏற்படுத்தி அந்த அதர்மத்திலிருந்து உலகை மீட்டெடுத்து எல்லாருக்கும் ஒரு காப்பாளனாக, ஒரு ரக்ஷகனாக இருக்கிறார். இப்பேற்பட்ட கோப்தா சஹா ராமஹா என்ன செய்தார்? சாகராதிகம், சாகரஹான சமுத்திரம், அதிகம் தாண்டி வரக்கூடியவர், சீதையினுடைய இருப்பிடத்தை தெரிந்து கொண்டு சமுத்திரத்தை கடந்து வருகின்றதான மாருதஜம் வாயுபுத்திரனான ஹனுமாரை, சாகராதிகம் சமுத்திரத்தை கடந்து வருபவரை, எவரை? மாருதஜம் வாயுபுத்திரனை ஆசாத்திய அடைந்து விட்டு இருப்பிடம் தெரிந்து கொண்டார். அடுத்தது என்ன பண்ணும்? பல மலைகளை கடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சமுத்திர கரைகள் எல்லாம் தாண்டி போயாகணும். அகஜம் கதஹா, அகஹா அப்படின்னு என்ன அர்த்தம்? மலைன்னு அர்த்தம். ஜா அப்படின்னு ஒரு பதம் இருக்கு, இதுக்கு சமுத்திர கரைன்னு அர்த்தம். ஜாஸ்திரியாம் தேவவாஹின்யாம் அப்படின்னு நமக்கு கோஷங்கள் எல்லாம் கிடைக்கிறது. அதாவது சமுத்திர கரையை கடந்து மலையை கடந்து அப்பொழுதும் கூட அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னா அபாத், பாத் தீப்தாயாம் இருக்கு இல்லையா, பாத் தீப்தாயாம், அதாவது பிரகாசித்தார். அராஜத், எந்த ஒரு சிரமத்தையும் கொண்டிருக்கவில்லை. அவருடைய அந்த தேஜஸ் எப்பேற்பட்டதுங்கிறத இதுல நமக்கு தெரிவிக்கிறார். இவ்வளவு சிரமப்பட்டதுக்கு அப்புறம் கூட அவருடைய அந்த பிரகாசமானது, தேஜஸானது எந்தவித குறைபாடையும் அடையவில்லை. இப்படியாக ராமருடைய ஒரு நிலையையும் சீதையினுடைய இருப்பிடத்தை தெரிந்து கொண்டார் என்பதையும் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். இதே ஸ்லோகத்தை நாம பின்னாடி இருந்து பார்க்கும் பொழுது வேற ஒரு பொருள் கிடைக்கிறது. முதல்ல ஸ்லோகத்தை படிப்போம். ஜங்கதோ கத்ய சாதா பாப்தா கோஜந்தருமாசதம் ஹஸ்ஸமார சுஷோகேனாதி பாமாகதிராகசா. இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் ஜம் கதஹா கதி அசாதா பாப்தா கோஜம் தரும் ஆச தம் ஹஹ சமார சுஷோகேன அதிபாமா கதிஹி ஆகசா. யோஜனா சமார சுஷோகேன ஆகசா அதிபாமா கதிஹி கதி ஜம் கதஹ அசாதா பாப்தா ஹஹ கோஜம் தம் தரும் ஆச. என்ன அர்த்தம் இதுக்கு? முதல்ல சமார சுஷோகேனா, மாரஹா அப்படின்னா பிரத்யும்னா, அவருடைய சுஷோகான்னா அதிகமான துக்கம்னு அர்த்தம். அதனுடன் கூடியவர், அதாவது இந்த பிரத்யும்னன் ரொம்ப துக்கத்தோடு இருக்கார். ஏன் அப்படின்னு சொன்னா யுத்தத்துல இந்திரனால வீழ்த்தப்பட்டவராக, அது மட்டும் இல்லை பானங்களால் அடிபட்டதுனால ரொம்ப துக்கத்தோடு இருக்கார். அதனால என்ன அடுத்து? மார சுஷோகா, சமாரன்னா அதுடன் கூடியவர், அதாவது அதிகமான துக்கத்துடன் கூடியவர். அதனாலேயே, அந்த துக்கத்தினாலேயே, அதாவது பிரத்யும்னனுக்கு ஏற்பட்டதான இந்த துக்கத்தினால், இதுவே ஒரு பாபம், இதுவே ஒரு தவறு, இந்த தவறினால் கோபமடைந்த கிருஷ்ணன் சொல்ல போறார். சமார சுஷோகேன, அதிகமான துக்கத்தை கொண்டிருக்கக்கூடியதான இந்த பிரத்யும்னனால், இதுவே ஒரு அபராதம். ஆகசா அபராதேன, இதுவே ஒரு அபராதம் அப்படிங்கிறதுனால, இந்த அபராதத்தினால அதிபாமாகதி, பாமாங்கிற பதத்துக்கே கோபம்னு அர்த்தம் உண்டு. அதனாலதான் இந்த சுவாமியுடைய லீலைகளையும் கூட இது ஒரு நாடகம் எல்லாமே அப்படிங்கிறது நாம் பல இடங்களில் பார்த்திருக்கோம். பாமான்னு பெயரை கொண்ட அந்த பேரு தகுந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை தான் கொண்டு வர. அவருடைய லீலைகள் நமக்கு உத்து பார்த்தோம்னு சொன்னா அந்த பேர்லயே தெரிஞ்சிடும். அதிபாமா கதிஹி, சாதாரண கோபம் அடையல, அதிகமான கோபத்தை அடைஞ்சார். அதிபாமா கதிஹி ஆப்தகான்னு அர்த்தம்.
அப்பேற்பட்டவர் என்ன பண்ணார்? கதி கதவான் ஜம் விஜயம் கதஹா பிராப்தவான், வெற்றி அடைந்தார். அடைந்து எப்படி பிரகாசித்தார் இந்த வெற்றியோடு சேர்ந்தவராக அப்படின்னு கேட்டா, ஆசாதா பாக்தா, அதாவது அவசாதம் இல்லாத முடிவில்லாத நித்தியமான சோபையுடன், ஆபான தீப்தி, அசாதாம் அதாவது அவசாதம் இல்லாத முடிவு இல்லாத, ஆபா தீப்தி அதை கொண்டவர். யாரவர்? நித்திய சோபிதா. யாரவர்? ஹஹா, ஹஹான ஹரிஹின்னு அர்த்தம், விஷ்ணு. அவர் என்ன பண்ணினார் வெற்றி பெற்று அப்படின்னு சொன்னா, கோஜம் ஸ்வர்க்கத்துல உண்டானதை, ஸ்வர்க்க பிரபவம், அதான் கோஜம்னு சொல்லிட்டு இருக்கா. சொர்க்கத்துல உண்டானது எது? தம் தரும் அந்த பாரிஜாத விருட்சத்தை ஆச ஜக்ராஹா எடுத்து சென்றார். இப்படியாக ஒரே ஸ்லோகத்தை முன்னாடியிலிருந்து பின்னாடி படிக்கும் பொழுது ஒரு அர்த்தமும், பின்னாடியிலிருந்து முன்னாடி படிக்கும் பொழுது வேற ஒரு அர்த்தமும் வரும்படி ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்தை ஏற்றிருக்கார் கவி. மேற்கொண்டு ஸ்லோகங்களை வரக்கூடிய பதிவுகள்ல பார்க்கலாம்.